வணக்கம் நண்பர்களே. சென்னை யாத்ராஸ் வழங்கக்கூடிய சமீப காலமாக யாரும் அவ்வளவாக டூர் போகாத காமாக்கியா சுற்றுலா, அதுவும் ஒரு ஸ்பெஷல் லக்ஸுரி சுற்றுலா. இந்த சுற்றுலாவில் மொத்தம் 3 ட்ரெயின்களில் வந்தே பாரத் ட்ரெயினில் பயணம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டிக்கெட்டுக்கான கட்டணம் இதில் அடங்கிடும். இது போக இன்னும் 2 ட்ரெயினில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் இதில் அடங்கிடும். ஸோ அதனால் இது ஒரு லக்ஸுரி சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் இந்த ஜூலை 2026 அது பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, சமீப காலமாக இந்த அஸ்ஸாம் மாநிலத்துடைய கவுஹாத்தி அப்படிங்கிற ஊரில் உள்ள அந்த காமாக்கியா கோவிலானது 51 சக்தி பீடங்களில் ஒன்று. ஸோ அதை தரிசனம் பண்ணுவதற்காக நம்ம சென்னை யாத்ராஸ் ஒரு ஸ்பெஷல் லக்ஸுரி சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 19/7/2026, நிறைவடையும் நாள் 31/7/2026. 13 நாட்கள் கொண்ட சுற்றுலா இது. சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும். இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கும் இடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலிருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் சென்று அடைந்து ஹோட்டலில் ரிஃப்ரெஷ் பண்ணி ரெஸ்ட் எடுத்த பிறகு புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜ் கோவில் மற்றும் அதை சுற்றி பார்க்கக்கூடிய பல இடங்களை சுற்றி பார்ப்பீங்க. அன்று இரவு புவனேஸ்வரில் ஹால்ட் பண்ணுவீங்க. அதற்கு அடுத்த நாள் அங்கிருந்து பூரி ஜெகநாதர் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு இடங்கள், அதாவது இந்த சூரியனார் கோவில் மற்றும் அழகிய கடற்கரை போன்ற இடங்களை பார்த்துட்டு அங்கேயே ஹால்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கு அடுத்த நாளும் நீங்கள் பூரியில் தங்கிட்டு தான் வரப்போகிறீங்க. ஸோ எந்த விதமான அவசரமும் இல்லாமல் பூரியில் உள்ள அழகான கடற்கரை உட்பட நிதானமாக சுற்றி பார்த்துவிட்டு பூரியிலிருந்து நேரடியாக ஜெசிடி என்ற இடத்தில் அமைந்துள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான வைத்தியநாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஹால்ட் பண்ண போகிறீங்க. அதன் பிறகு ஜெசிடியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக மீண்டும் எங்கே வர போகிறீங்க? ஹவுரா வர போகிறீங்க. ஜெசிடியிலிருந்து ஹவுரா வர்றதும் ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ஹவுராவில் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஹவுராவில் காளிகட் கோவில், ராமகிருஷ்ண மடம், ஹவுரா பிரிட்ஜ் போன்ற பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் மூலமாக கவுஹாத்திக்கு பக்கத்தில் உள்ள காமாக்கியா அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறீங்க. காமாக்கியாவில் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டோட நீங்கள் ஒரு சிறப்பு தரிசனமாக காமாக்கியா கோயிலை தரிசனம் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள பிரம்மபுத்திரா நதியை போய் அங்கேயும் சுற்றி பார்க்க போகிறீங்க. மேலும் கவுஹாத்தியில் உள்ள சில கோயில்களையும் சுற்றி பார்க்க போகிறீங்க. மீண்டும் கவுஹாத்தியிலிருந்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஹவுரா வர போகிறீங்க. விக்டோரியா மெமோரியல் ஹால் அந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டு அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு ஒரு தேர்ட் ஏசி ட்ரெயினில் திருப்பி வர போகிறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த பயணத்தில் 2 வந்தே பாரத் ஏசி சிட்டிங் எக்ஸ்பிரஸ், ஒரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட், 2 ட்ரெயின்களில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட். ஸோ இவ்வளவும் அடங்கி இதுபோக முக்கியமான கோயில்களை போகிறான் சிறப்பு தரிசன டிக்கெட் உங்களுக்கு வழங்கப்படும். ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற இடங்களில் தென்னிந்திய சைவ உணவு சமைத்து வழங்கப்படும். அதற்கான தட்டு டம்ளர்லாம் இந்த நிர்வாகத்திலிருந்தே கொடுத்துருவாங்க. தங்குவதற்கு 2 ஷேரிங் ரூம், 2 நபர்களுக்கு ஒரு ஏசி அல்லாத அறை வழங்கப்படும். ஆங்காங்கே சுற்றி பார்ப்பதற்கு 2+2 சீட் அமைப்புள்ள ஏசி சொகுசு பேருந்து அமர்த்தி தரப்படும். உடனேயே தமிழ் கைடு ஆரம்பத்திலிருந்து சென்னை வரும் வரை உங்கள் உடனே வருவார். ஸோ இப்போ இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நபர் ஒருவருக்கு 37,900 ரூபாய். இதற்கான முன்பணம் ரூபாய் 12,500 ரூபாய். இந்த சுற்றுலா பற்றிய மேலும் தகவல்களுக்கும் உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்வதற்கும் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து தேவையான தகவலையும் உங்களுக்கான இருக்கைகளையும் புக் செய்து கொள்ளுங்கள். இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் 30லிருந்து 35 நபர்கள் மட்டுமே இங்கே அழைத்து செல்லப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சில இருக்கைகள் நிறைந்து விட்டன. உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டு இதை பற்றிய முழு தகவலையும் நமது ட்ரிப்கார்ட் 360 நீங்கள் பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமாக்கியா, அதாவது கவுஹாத்தியில் உள்ள காமாக்கியா கோவில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சுற்றுலாவில் கிடைக்க இருக்கிறது. அதுவும் குறைந்தபட்ச நபர்களை மட்டுமே கூட்டிச் செல்வதால் உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.